Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. கர்நாடகாவின் புதிய முதல்வராக நாளை டி.கே. சிவகுமார் பதவியேற்கிறார். இந்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே இல்லத்தில் கார்கே, ராகுல் காந்தியுடன் டி.கே. சிவகுமார் மற்றும் சித்தராமையா ஆகியோர் 2 மணி நேரமாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது? குறிப்பாக புதிய அமைச்சரவை குறித்து விவாதிக்கப்பட்டதா? டெல்லி வட்டாரத்திலிருந்து நமக்கு என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? விவரங்கள். அதாவது கர்நாடகா முன்னாள் முதல்வர் சித்தராமையா மற்றும் புதிய முதல்வராக நாளை பதவியேற்க போகும் டி.கே. சிவகுமார் ஆகியோருடன் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் டெல்லியில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவினுடைய இல்லத்தில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. புதிய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் கொடுப்பது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 தரப்புமே, அதாவது சித்தராமையா தரப்பு மற்றும் டி.கே. சிவகுமார் தரப்பு இருவருமே அமைச்சரவையில் தங்களது ஆதரவாளர்கள் யார் யாருக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பட்டியலை ராகுல் காந்தியிடமும் கார்கேவிடமும் வழங்கி தங்களது ஆதரவாளர்களுக்கு இந்த அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும், இந்த லாக்கா ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மற்றொன்று, தற்போது டி.கே. சிவகுமார் கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். அவர் முதலமைச்சரான பிறகு அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை புதிய தலைவராக நியமிக்கப்பட வேண்டும். அப்படி புதிய காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட போவது யார் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. சித்தராமையா தரப்பை பொறுத்தவரை தங்கள் அணியை சார்ந்த ஒருவருக்கு கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், இதற்கு முன்பு டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் இருந்தார், மாநில தலைவராகவும் இருந்தார். தற்போது அவர் முதலமைச்சர் ஆக போவதால் தங்கள் தரப்பை சேர்ந்த ஒருவருக்கு கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பை வழங்க வேண்டும் என்று சித்தராமையா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் டி.கே. சிவகுமாரை பொறுத்தவரை தங்கள் தரப்பை சேர்ந்த ஒருவருக்கு இந்த மாநில தலைவர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் கூறுகின்ற போது இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது, எனவே கட்சிக்காக வேகமாக உழைக்கக்கூடியது யாரோ அதில் ஒருவரை நாங்கள் நியமிப்போம் என்று கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு முடிந்து அனைவரும் புறப்பட்டு விட்டார்கள். நாளை மாலை 4 மணிக்கு கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.